அச்சு அலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் மற்றும் ஆய்வாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. நிகழ்ச்சி வாயிலாக இணையும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எப்பொழுது திறக்கப்படும் ஏடிஎம்கள், எப்பொழுது நம்ம வாழ்க்கை முறையில் சகஜமாக பணம் எடுத்து நம்ம புழங்க போகிறோங்கிற கேள்வி பலர் மனசில் இருக்கு. இது விஷயமா நம்ம முதல்ல நேரடியாக சென்னையிலேருந்து தந்தியோட செய்தி தொடர்பில் வராரு திரு ராமச்சந்திரன், ஒரு ஏடிஎம் வாசலிருந்து. குட் மார்னிங் ராமச்சந்திரன், சொல்லுங்கள், ஏடிஎம் திறந்துட்டாங்களா? மக்கள் கூட்டம் லைன் வர ஆரம்பிச்சிடுச்சா? எப்போ ஏடிஎம் திறக்க போகிறாங்க? என்ன கூடுதல் தகவல்கள் உங்ககிட்ட இருக்குது? 2 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம் மையங்களும் இன்று செயல்பாட்டுக்கு வரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை இன்று இதுவரை எந்த ஏடிஎம் மையத்திலும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அனைத்து ஏடிஎம்களையும் தற்பொழுது மூடப்பட்டுள்ள காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஏராளமான வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் ஏடிஎம் மையத்திற்கு வருகை தந்து பணம் எடுக்காமல் வெறுங்கையுடன் திரும்பக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரை தேசிய வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் என 4000க்கும் மேற்பட்ட வங்கிகள், அதாவது வங்கிகளுடைய ஏடிஎம் மையங்கள் சென்னை மாநகரில் செயல்படுகிறது. இந்த அனைத்து ஏடிஎம் மையங்களும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பிரதான சாலைகள், இணைப்பு சாலைகள் மற்றும் வணிக வளாகங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் இந்த ஏடிஎம் மையங்கள் இயங்குகின்றன. இந்த ஏடிஎம் மையங்களில் வரும் 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் நபர் ஒருவர் நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய நாம் நிற்கக்கூடிய பகுதியானது எழும்பூர் பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு, அதாவது தேசிய வங்கிகள், தனியார் வங்கிகளுடைய ஏடிஎம் மையத்திற்கு சென்றோம். அங்கு எந்த வங்கிகளிலும் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்திலும் இதுவரை பணம் நிரப்பப்படவில்லை. அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ற போர்டு மட்டுமே தொங்கவிடப்பட்டிருக்குது. ஏராளமான பெண்கள் தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நாம் நிற்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்திற்கு 5க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்பொழுது இந்த பகுதிக்கு வருகை தந்து பணம் இல்லாமல் வெறுங்கையுடன் திரும்பக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் இது குறித்து பேசுவதற்காக இந்த ஏடிஎம் மையத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி நம்பர் இருக்கிற அவரிடம் நேரடியாக கேட்போம். சார், இப்போ இந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பழைய பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்களா? புதிய பணம் எப்போ நிரப்பப்படும்? எப்போ பொதுமக்கள் இந்த ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்கலாம்? சார், நேற்று 1 மணி போல் வந்து பழைய பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பணம் எடுத்துகிட்டு நாளை ஈவினிங் தான் பணம் வந்து லோடிங் பண்ணப்படும் அப்படின்னு லோடிங் பண்ணுறவர் வந்து என்கிட்ட வந்து அறிவித்தை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார். இது வரைக்கும் வரல சார். இன்றைக்கி தான் சார் வரும். இன்றைக்கி ஈவினிங் வரும். எதனால் அந்த காலதாமதம்? ஏற்கனவே வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பணம் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க அந்த வங்கிகளுக்கு. இவங்க அந்த பழைய பணத்தோட அந்த வங்கி கணக்கை வந்து வங்கியில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது காலதாமதமா இல்லை வேறு ஏதாவது காலதாமதமா? இல்லை சார், அவங்களுக்கு அந்த ஆர்டர் வந்தால் தான் அவங்க வந்து லோடிங் பண்ணுவாங்க. எங்கள் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் 4000 ரூபா எல்லாத்துக்கும் மணி சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். மற்றபடி எப்பயும் வர மாதிரி எல்லாம் வந்து பணத்தை வந்து இது பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க. வேறு எந்த இதுவும் இல்லை சார். இல்லை, பணத்தை நிரப்பக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு உங்கள்கிட்ட தொலைபேசி நம்பர் இருக்குதா? அவங்கள்ட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? எப்போ வந்து இந்த பணத்தை வந்து புதுசாக நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க? ஈவினிங் சார், இன்னைக்கு ஈவினிங். நேற்று வந்து பணம் வந்து பழைய பணம்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு தான் ஈவினிங் தான் வந்து லோடிங் பண்ணுவோம் அப்படின்னு உள்ளே வந்து சொல்லிட்டு போனார் சார். என்கிட்டையும் மேனேஜர் சார்கிட்டையும் சொல்லிட்டு போனாங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே தான் வரும் சார். வர கஸ்டமர்லாம் வந்துட்டு பணம் இல்லாமல் எடுக்க முடியாத தவிர்த்து எல்லாம் திரும்பி போகிறாங்க சார். நிச்சயமாக அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்களே அந்த செக்யூரிட்டி கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது நேற்று பகலிலே இந்த ஏடிஎம் மையத்தில் இருக்கக்கூடிய பழைய ரூபாய் நோட்டுகளை அந்த ஏஜென்சி மூலமாக அகற்றப்பட்டுள்ளதாகவும், புதிய ரூபாய் நோட்டுகள் இன்று காலை 11 மணிக்கு பிறகு அல்லது பிற்பகல் தான் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இவரது கருத்தாக உள்ளது. இதனால் இதுவரை நேற்றை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகள் மற்றும் அஞ்சல் நிலையங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியில் செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து குறிப்பிட்ட அளவே மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான அந்த 4000 ரூபாய் பணத்தை பெற்றனர். ஆகையால் இன்று எல்லா ஏடிஎம் மையங்களும் செயல்படும். அதில் தங்களுக்கு தேவையான பணத்தை பெற்று தங்களது அன்றாட வாழ்க்கையை துவங்கலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் இதுவரை எந்த ஏடிஎம் மையங்களும், சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. ஆகையால் பொதுமக்கள் ஒவ்வொரு ஏடிஎம் மையத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்க முடிகிறது. அங்கு சென்று பணம் இல்லாமல் திரும்பக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் உணர முடிகிறது. அருண் கிருஷ்ணமூர்த்தி.
ராமச்சந்திரன், இன்னொரு கேள்வி, அங்கே செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? பேங்கோடைய செக்யூரிட்டி தவிர அரசாங்க தரப்புல இருந்து காவல்துறையினர் இருக்காங்களா? எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க? இது ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் பேங்க்ல போய் மாற்றும் போதே கூட மதியம் ஒரு 12-1 மணி அளவில் 1000 புதிய 2500 ரூபாய் நோட் தீர்ந்து போச்சுங்கிற செய்திகள் வந்ததை பார்க்குறோம். அதுக்கு கவுண்டர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் திறக்கிறாங்களா? இதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? நிச்சயமாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 4000க்கும் மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள் செயல்படுகின்றன. நேற்றைய பொறுத்தவரை வங்கிகளுக்கு வந்து சென்னை மாநகர் காவல்துறையின் சார்பாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காவலர்கள் ஒவ்வொரு வங்கி கிளைகள் முன்பாகவும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இன்று சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம் மையத்திற்கும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். நம்ம நேரடியாக பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய எழும்பூர் பகுதியை சேர்ந்த காவலர், ஆயுதப்படை பிரிவை சேர்ந்த காவலர் பாதுகாப்பு பணியில் வருகை தந்துள்ளார். இதே போல சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏடிஎம் மையத்திற்கும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஒருவேளை முதல் நாள் என்பதால் அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் வந்தால் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இந்த காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்றைய பொறுத்தவரை பெரும்பாலான வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து கொடுக்கப்பட்ட பணம் முழுமையாக சென்று சேரவில்லை. பகல் 12 மணிக்கு பிறகே ஒரு சில வங்கிகளுக்கு பணம் கிடைக்கப்பட்டு அதன் பிறகு வந்திருந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு பணம் குறிப்பிட்ட அளவு மட்டுமே பணம் கொடுக்கப்பட்டது. அதுவும் அந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்க நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. நபர் ஒருவருக்கு 4000 ரூபாய் வந்து வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களிடம் பணம் குறைவாக இருந்ததால் வெறும் 1000-2000 ரூபாய் மட்டுமே ஒவ்வொரு வங்கியிலும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதனால் இன்று கூடுதல் சிறப்பு கவுண்டர்களும் கூடுதல் நேரங்களும் ஒதுக்கப்பட்டு பொதுமக்கள் விரைவாக தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு கூடுதல் பணம் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது நம்மிடம் ஒரு ஏடிஎம் மையத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் நேரடியாக பார்க்குறோம். அவர்கிட்ட கேட்போம், சார் நீங்கள் எத்தனை ஏடிஎம் மையம் போயிருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஏடிஎம்ல பணம் கிடைச்சிருக்குதா? நீங்கள் இதனால் என்ன மாதிரியான பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க சார்? ஒரு 4 ஏடிஎம் பார்த்துட்டு லாஸ்ட் ஏடிஎம் இது ஸ்டில் ஏடிஎம் இங்கேயும் பணம் இல்லைன்றாங்க. 2 நாள் அவுட் ஆஃப் கேஷில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக இதை பார்த்துட்டு இல்லை, அவங்க ஏதாவது அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு செயல்பாட்டுக்கு வருங்கிறது? நேற்றே ஏதாவது நேரம் வந்து இந்த இத்தனை மணிக்கு துவங்குறது ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? அது மாதிரி எந்த விஷயமும் சொல்லலை. அது இன்னும் அவங்களுக்கும் இன்னும் சரியாக இன்ஃபர்மேஷன் இல்லை. மார்னிங் ஓவர் நைட் லோட் பண்ணியிருக்கணும் பொதுமக்களுக்காக. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே எல்லாமே ஏடிஎம் வருவாங்கன்னு தெரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பீப்புள் ஹேசல் தான். தே ஹேவ் டு இம்ப்ரூவ் அ லாட். இல்லை, இப்போ நேற்று வந்து நீங்கள் வங்கியில் போய் பணம் எடுத்தீங்களா? ஒரு நபருக்கு வந்து 4000 ரூபாய் வரைக்கும் எலிஜிபிள் இருந்தது. வங்கிக்கு போனேன், ஆனால் ஒரு பெரிய கூட்டனால என்னால் என் ஆஃபீஸ்னால என்னால் போக முடியல. ஸோ இருக்கிற கேஷை வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து வேறு வழியே இல்லை, கேஷ் எடுத்தாகணுங்கிற நிலமையில் இருக்கிறேன். ஸோ பேங்க்குக்கு போகணும், இல்லை ஏடிஎம். இப்போ ஏடிஎம் இங்கே இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ உங்கள் கையில் வந்து எவ்வளோ சில்லறை நோட்டு இருக்குது? உங்கள் தேவையை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபானா இப்போத்துக்கு கையில் ஹண்ட்ரட்ஸ் ஒரு 200-300 தான் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வங்கிகளுக்கு, இந்திய ரிசர்வ் வங்கி என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஏடிஎம்ஸ் இந்த மாதிரி சீக்கிரம் ஆப்ரேஷன்ஸ் கொண்டுட்டு வரணும். லைக் வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹையர் டினாமினேஷன்ஸ் வைக்கணும். 500,000 2000s எல்லாம் வந்து கம்மியாக லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இனிமேல் நிறையா கேஷ் டினாமினேஷன்ஸ் ப்ராப்ளம் வரும். 2000க்குலாம் ஏற்கனவே 1000க்கும் 500க்கும் வந்து சேஞ்சஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்தியன் மிட் செக்டர் பீப்புள் வந்து 80% ஆஃப் மிட் செக்டர் பீப்புள் வில் டார்கெட் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 500s கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் டெய்லி பர்ச்சேஸுக்கெல்லாம் வந்து 1000s 2000s 500 கம்பெனி 100s நிறைய இன்க்ரீஸ் பண்ணால் இட் வில் பி வெரி குட். ஐ திங்க். நன்றி. நேரடியாக நீங்களே கேட்டிருப்பீங்க, அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து இதுவரைக்கும் 4 ஏடிஎம் மையத்திற்கு சென்று அங்கே எந்த ஏடிஎம்மிலும் பணம் இல்லாமல் வெறுங்கையுடன் திரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம்களும் நேற்று இரவே நிரப்பப்பட்டு இன்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை வரவில்லை. இதனால் நேரடியாக பாதிக்கப்படுவதாக நம்மிடம் ஒரு வாடிக்கையாளர் தெரிவித்த கருத்தை நேரடியாக கேட்டிருப்பீங்க அருண் கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ராமச்சந்திரன். நாம் மதுரைக்கு செல்ல முயற்சிக்க போகிறோம். மதுரையிலிருந்து திரு மாரிசாமி இணைகிறார். மதுரையில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் வந்து செயல்பாட்டுக்கு வந்தாச்சா? அங்கே மக்கள் கூட்டம் இருக்கா? அங்கே பாதுகாப்பு எப்படி இருக்கு? மதுரையிலிருந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது மதுரை மாநகரை பொறுத்தவரை மதுரை மாநகரில் உள்ள அனைத்து ஏடிஎம்களிலும், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள், இந்த அனைத்து ஏடிஎம்களிலும் இன்னும் பணம் நிரப்பப்படவில்லை. இன்று காலை முதலே வாடிக்கையாளர்கள், அதாவது வங்கியின் வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் ஏடிஎம் மையங்களுக்கு வந்து பணம் எடுக்காமல்
ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கிறார்கள். மேலும் நாம் அந்த ஏடிஎம்களின் காவலர்களிடம் கேட்டபோது நேற்று மதிய வாக்கில் பணத்தை எடுத்து சென்று விட்டார்கள், அந்த பணம் திருப்பி எப்போது வந்து வைப்பார்கள் என்று சொல்லவில்லை. இன்று ஏடிஎம்மில் மக்கள் வந்து பணம் எடுக்க வருகிறார்கள், ஆனால் அவர்கள் வந்து ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கிறார்கள். மதுரை மாநகரை பொறுத்தவரை இப்போது நாம் இருக்கும் பகுதி மதுரை மாநகரின் மையப்பகுதியான ரயில் நிலையம் பகுதி, ரயில் நிலையம் அருகில் பெரியார் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகள் இருக்கிறது. இங்கு தொடர்ச்சியாக ஒரு 5 ஏடிஎம்கள் இருக்கிறது. இந்த ஏடிஎம்கள் அனைத்தும் மூடப்பட்டே இருக்கிறது, இன்னும் இங்கு பணம் எடுத்து வைக்கப்படவில்லை. ஆகையால் இங்கு ரயில் நிலையத்தில் வரும் பயணிகள், வெளியூர் பயணிகள் அனைவருமே ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கிறார்கள். மேலும் இப்போது நம்முடன் ஒரு பொதுமக்கள் ஒருவர் இருக்கிறார். அவர் ஏடிஎம்முக்கு சென்று என்ன பணம் எடுத்தாரா எடுக்கவில்லையா என்பது பற்றி கேட்போம். நீங்கள் வந்து ஏடிஎம்முக்கு போனதில் உங்களுக்கு என்ன இதாக? இல்லை சார், எதுவும் வரவே இல்லை. பைசாலாம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சென்னை பெரம்பூர்லேருந்து வரோம், மதுரைக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து நான் ஒரு இடம் மேரேஜ் போனோம். ஏடிஎம்மில் ட்ரை பண்ணால் காசே கிடைக்கல. இங்கே வந்து ஏஜென்ட் இருக்காங்க, 500 ரூபா கொடுத்தா 100 ரூபா 50 ரூபா கமிஷன் எடுத்து மிச்சம் 400 ரூபா கொடுக்குறேன்றாங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் இது போல் ஒரு நல்ல சிஸ்டம் வந்ததுக்கு மக்களாக நாங்கள் ஒத்துழைக்கும். அதாவது இந்த ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஏடிஎம் இதுக்கு செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கு ரிசர்வ் வங்கிக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இல்லை, அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல ஸ்கீம் எடுத்துன்னு வந்து மட்டும் இது இல்லை, அதை எடுத்துன்னு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அதுவும் கொஞ்சம் மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, யூத்து வயசானவங்க பெரியவங்கெல்லாம் இருக்காங்களா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இப்போ திருமண விழாவிற்கு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, அந்த திருமண விழாவிற்கான அந்த கிஃப்ட் வாங்குறது இந்த இதுக்கான பணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை ஏடிஎம் நம்பி தான் இருக்கீங்களா என்னன்றது? இல்லை, வந்திருக்கேன், அவங்ககிட்ட வந்து கடன் சொல்லிட்டு போகணும், இன்னும் 2-3 நாள் கழிச்சு கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா ஏதாச்சும் கிஃப்ட் இல்லைன்னா பார்த்து பண்ணணும் ஏதாச்சும். இப்போது நீங்களே கேட்டிருப்பீர்கள், அதாவது வெளியூர்களிலிருந்து இங்கு வந்து திருமண விழாக்கள் போன்ற விழாக்களுக்கு வருபவர்களுக்கு கூட அவர்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் வருகிறார்கள். ஏனென்றால் அரசு இன்று ஏடிஎம் இயங்கும் என்று சொல்லியிருக்கிறது. இந்நிலையில் நேற்று இரவிலேயே இங்கு பணம் நிரப்பி இருக்கப்பட வேண்டும். மதுரை மாநகரில் உள்ள அனைத்து ஏடிஎம்களுக்கும் நாம் சென்று பார்க்கும்போது அங்கு ஏடிஎம்மில் பணம் இல்லை என்ற தகவலே வருகிறது. காவலாளிகளிடம் கேட்கும்போது பணம் இன்னும் நிரப்பப்படவில்லை, பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள், ஆனால் பணம் எடுப்பதற்கான அந்த சுச்சுவேஷன் அவர்களுக்கு அமையவில்லை. பணமே நிரப்பப்படாத நிலையில் அவர்களை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? மேலும் அனைத்து ஏடிஎம்களிலும் அவுட் ஆஃப் சர்வீஸ், அவுட் ஆஃப் ஆர்டர் என்ற வாசகங்களே தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் பல ஏடிஎம்கள் மூடியே கிடைக்கிறது. இந்நிலைதான் மதுரை மாநகரில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இன்று முதல் ஏடிஎம்கள் செயல்பட தொடங்கும் 2 நாள் விடுமுறைக்கு அப்புறம்ங்கிற செய்தி தான் இப்போ பெரிய பரபரப்பாக இருக்குது. ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது கூட இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதில் பார்க்குறோம், பல ஃப்ளாஸ் இருக்கிறத பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் ஏடிஎம்கள் திறக்கப்படலை, பணமே இன்னும் நிரப்பப்படலை பல ஏடிஎம்களில் அப்படிங்கிற விஷயம் வருது. ஸோ ஒரு 2 days பொதுமக்கள் வந்து இதுக்கு ஒத்துழைச்சாச்சு. இன்னும் எத்தனை காலம் இதை பொறுத்துக்கணும்? மக்களோட இயல்பு வாழ்க்கை இதில் எப்படி பாதிக்கப்படும்? எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் இந்த கம்யூனிகேஷன், அதாவது பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டி, இது வந்து ஒரு மிக 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 பெரிய மாற்றம். நாட்டினுடைய பெரும்பாலான மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று, கிட்டத்தட்ட அனைத்து மக்களையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் ரூம், இப்போ சென்னையில் உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு சென்னையில் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சு இன்ஃபர்மேஷன், இப்போ இன்னைக்கு ஏடிஎம் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வந்துச்சு. இப்போ திறக்கப்படாது, இல்லை 12 மணிக்கு மேலே தான் திறக்கப்படும், இல்லை கிராஜுவலாக டியூரிங் த டே மதியத்துக்கு மேலே போங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஆர்பிஐ தெரிவிக்க வேண்டாமா மக்களுக்கு? இப்போ எதுக்கு மக்கள் வந்து ஏடிஎம்மா போய் மூடி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வர வேணுமா? இதில் வந்து என்ன புரியாமல் இருக்குன்னா, வாட் இஸ் நாட் பீங் அண்டர்ஸ்டுட் இஸ், இது மக்களினுடைய டைம் வந்து அதற்கு ஒரு வேல்யூ இருக்குது. கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு நாளைக்கு கியூ பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து அவங்க வேலையிலேருந்து 6 நாள் லீவ் போட்டிருக்கணும், ஏதாவது ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி வந்து நிற்கிறவங்க. ஸோ அந்த காஸ்ட் அதுவே வந்து ஒரு ஹியூஜ் காஸ்ட். இங்கே ஒரு 10,000 பேர் நிற்கிறது வேற, ஒரு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் கியூவில் ஒரு நாள். இப்போ நிறைய பேர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வங்கிகளில் வந்து 12 மணியோடய வந்து கிட்டத்தட்ட கேஷ் தீர்ந்துருச்சு. அது அப்போ இருந்த கியூவில் இருந்த ஒரு 20 பேரோ 30 பேரோ திருப்பியும் இன்னைக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்ல இன்னும் திறக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தி நம்ம நிருபர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த ஒன்று வந்து நீங்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து தே வில் ரன் அவுட் ஆஃப் கேஷ், அது ஏடிஎம் மூலமாக தான் மேக்கப் பண்ணணுங்கிறது இஸ் ஆப்வியஸ். ஸோ நேற்று வங்கிகளில் 480 கோடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சராசரியான ஒரு நபருக்கு 4000 ரூபாய்க்கு மேலே அஸ்யூம், இது வந்து அந்த மாதிரி நடந்திருக்காது, ஆனால் 4000 ரூபாய் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போனாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட
12 லட்சம் பேருக்கு தான் நேற்று விநியோகம் நடந்திருக்கும். 7 கோடி மக்கள் கிட்டத்தட்ட 4-5 கோடி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் பொழுது முதல் நாளில் உங்களுக்கு 12 லட்சம்னா இன்னைக்கு தொடர்ந்து 12 லட்சம்னா நீங்க எப்போ போய் 5 கோடி மக்களுக்கு வந்து இதை நார்மலைஸ் பண்ண போறீங்க? அது வரைக்கும் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் எவ்வளவு பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பு இருக்கு. ஸோ நிச்சயமா வந்து இது ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறது வந்து இட் இஸ் ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டியூஸ்டே சாயந்தரம், அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. வாரத்தின் மத்திய பகுதியில் வந்து மக்கள் வந்து ஒரு வாழ்க்கை ஸ்தம்பிக்குது. இது வந்து வார கடைசி. இன்னைக்கு பல பேருக்கு வந்து சம்பளங்கள், வார சம்பளங்கள் உண்டு அப்படிங்கிற பல சிஸ்டம்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அக்ராஸ் ஸ்ட்ராட்டா பல பேர் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து வரும்போது இன்னும் என்ன செஞ்சிருக்கலாம்? மக்களே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று இரவே வந்து ஏடிஎம்களில் பணம் நிரப்பியிருக்கலாம். ஸோ இது மாதிரி இது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் தான். எப்போ இந்த திட்டத்தை அறிவித்தார்களோ அடுத்த 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து அனைத்து வங்கிகளுக்கும் கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். டே அண்ட் நைட் வேலை செய்ய வேண்டும். தேவையான அதிக பணி செய்யறதுக்கு அதிக நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பண்ணியிருக்கலாம். ஆனால் நெட் நம்ம பார்க்கறது வந்து ரிசல்ட் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, சனி ஞாயிறு வேலை செய்கிறவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து மக்களுக்கு எவ்வளவு போய் உடனடியாக சேர்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அது எஃபிஷியண்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம எஃபர்ட்டை வச்சு நம்ம எப்பவுமே சொல்றது இல்லை. என்ன இவென்ச்சுவல் நெட் ரிசல்ட் என்னன்னு, நெட் ரிசல்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக இட் இஸ் நாட் பீன் பாசிட்டிவ். ஸோ ரெண்டாவது வந்து இந்த ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் 2000 ரூபாய் நோட், 2000 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு போறாங்க. 2000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கினா தான் யூஸ், ஏன்னா இல்லைன்னா சில்லறை இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பழைய 1000 ரூபாயோ 500 ரூபாயோ நோட்டை சில்லறையா எடுத்துக்கங்கிறாங்க. அப்போ திருப்பி மறுபடியும் இட்ஸ் a vicious cycle. இதுல இன்னொரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய தினம் இன்னொரு அறிவிப்பு வருது. அதாவது மின் கட்டணம் இது போன்ற விஷயங்கள், வரிகள் இது மூலமா பழைய நோட்டை வச்சு செலுத்தலாம்னு. ஆனா அந்த லிஸ்ட் வந்து பெருசாயிட்டே போனாலும் அந்த எக்ஸாம்ஷன் லிஸ்ட்டுக்கான டெட்லைன் இன்னையோட முடியுது. இப்போ இன்னைக்கு வரைக்குமாவது சில எசென்ஷியல் சர்வீசஸ், ஒரு நபர் வந்து ஒரு ரயில்வே டிக்கெட் வாங்கலாம், ஒரு பிளேன் டிக்கெட் வாங்கலாம், போய் பெட்ரோல் போடலாம், அது வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நைட் அப்புறமும் பிறகு நாளைக்கும் வந்து பணம் மக்களிடம் போய் சேரவில்லை என்றால் லிட்டரலா அவங்க எப்படி ஒரு ஃபியூவல் போடுறது கூட வழி இருக்காது. டோல் பிளாசால என்ன பண்ணுவாங்க? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு நாளைக்குள்ள சிச்சுவேஷன் ஓரளவுக்கு சீர் பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவில் ஒரு சோஷியல் இஷ்யூ இல்லாமல் நம்மளோட டிஸ்கஷனை எப்படி என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து அது சீராகும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் கேஷ் ஃப்ளோ இருக்கணும், பேங்க்கு பெட்டர் கேஷ் ஃப்ளோ இருக்கணும், கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கணும் ஆர்பிஐலேருந்து அப்படின்னு பார்க்குறோம். இந்த டெட்லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமாம் சார், இப்போ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அரசு கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட், அதாவது ஏடிஎம் இந்த நாளில் ஓப்பன் பண்ணப்படும்னு, ப்ளஸ் பேங்க்ஸ் வந்து நேற்று கிட்டத்தட்ட பை 12 o'clock 1 o'clock பெரும்பாலான வங்கிகளில் வந்து உங்களுக்கு பணம் தீர்ந்துருச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து இப்போ இன்னைக்கு மக்களுக்கு போய் பணம் சேரலைன்னா நாளைக்கு ஃபர்தர் பொருளாதார ஆக்டிவிட்டி வந்து கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்கும் சூழல் ஏற்படும். அந்த மாதிரி ஆகும் பொழுது நிச்சயமாக இந்த டெட்லைனை ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நீட்டிக்கிறதுல ஒன்றும் பெரிய ஒரு தவறாக நான் பார்க்கல. ஸோ அதை வந்து ஒரு நடவடிக்கையாக எடுக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாரேனும் ஆர்பிஐலையோ இல்லை ஏதேனும் ஒரு பொதுத்துறை ஒரு நோடல் பாயிண்ட்டாக யாராவது வச்சு இந்த கம்யூனிகேஷன் போகலாம். மதுரையில் உங்களுக்கு 4 மணிக்கு அப்புறம் போங்க, கோவையில் வந்து நாளை காலையில் தான் வரும், என்னவோ அது என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை மக்களுக்கு தெரிவிச்சுட்டாக்க அதுலேயே பாதி பீதி ஆளு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நபர் வந்து ஒரு ஏடிஎம் போகிறாரு, அங்கே போகிற காலி மூடி இருக்கு, பக்கத்து ஏடிஎம் போகிறாரு மூடி இருக்கு, 3வது ஏடிஎம் போகிறாரு மூடி இருக்குன்னா அவருடைய பயம், அவருடைய பேனிக் லெவல் அதிகமாகும். இதை வந்து நீங்க கிளியரா கம்யூனிகேட் பண்ணிடுங்க. எல்லா தொலைக்காட்சி சேனல் மூலமாகவும், பத்திரிகை மூலமாகவும், இன்டர்நெட் மூலமாகவும் எந்தெந்த ஏரியாவில் எப்பப்போ நாங்க நிரப்ப போறோம். ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம். இது வந்து ஒரு திடீர்னு வந்து உங்களுக்கு when you are going to fill the ATM, அதை கம்யூனிகேட் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லையே. நாம் கூட இந்நிகழ்ச்சி வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்களில் இன்னும் பல ஏடிஎம்களில் இன்னும்
பணம் நிரப்பப்படவில்லை, ஏடிஎம்கள் இன்னும் திறக்கப்படவில்லை, அனைவரும் அமைதி காத்து பொறுமையாக தான் இதை கையாள வேண்டும் என்ற கோரிக்கை தான் நாமும் வைக்கிறோம். பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ற அறிவிப்பு வந்து 2000 500 ரூபாய் நோட்டு புதுசாக வந்தாச்சு. அதில் நேற்றைய தினம் பேங்க்கில் கொண்டு போய் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நேற்றுலேருந்து அவைலபிள். இன்றைக்கி ஏடிஎம்கள் திறக்கப்படும்னு எதிர்பார்ப்பில் எல்லோரும் காத்துட்ருக்கோம். எந்த வங்கி எப்போ ஏடிஎம்மில் பணம் நிரப்பி எப்போ திறப்பாங்கங்கிற விஷயம் இன்னும் முழுமையாக ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் வரலை. இதுக்கு ஒரு டைம்லைன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. இதே விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அரசு தரப்புலேருந்து கூறப்பட்ட பல விஷயங்கள் மீண்டும் ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட புதுசாக ஒரு 1000 ரூபாய் நோட்டுகள் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறது. இது தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த கரன்சியில் இந்த ரீஜிக் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்ன தாக்கம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி வரவேற்கக்கூடிய புது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட கொண்டு வர நோட்டுகளினால் கள்ள நோட்டுகளினுடைய புழக்கம் வந்து நிச்சயமாக குறையும். அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. கவுண்டர்ஃபீட் நோட்ஸு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக பெரிய அளவில் உதவும். அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களால் பிரிண்ட் அடிக்க முடியாது, இந்த போலி நோட்டு போடுறவங்களால் வந்து இதை பிரிண்ட் அடிக்க முடியாது அப்படின்னு அரசு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். ஆனால் இதில் இந்த கருப்பு பண புழக்கத்தை நிரந்தரமாக நிறுத்தும் ஒரு நடவடிக்கை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பி 2000 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, ஒரு 6 மாத காலம் கழிக்கோ இல்லை ஒரு ஆண்டு காலமோ இப்போ என்ன செய்கிறாங்களோ அதே வந்து திருப்பியும் வந்து இட் வில் ரீஸ்டார்ட். மீண்டும் வந்து அதான் செய்ய போகிறாங்க. கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதை வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அளவு பர்சன்டேஜை வந்து குறைச்சிருவாங்க. ஏன்னா எப்போ வேணா திருப்பி அதுவும் வந்து டிமானிட்டைஸ் ஆகலாங்கிற பயம் இருக்கும் இப்போ நடந்ததுனால. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு அக்யூமுலேஷன், அவ்வளவு வந்து கேஷாக சேர்க்காம அதை வந்து ரியல் எஸ்டேட்டாக மாற்றுவாங்க, இல்லாட்டி கோல்டாக மாற்றுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அசெட்டாக மாட்டுவாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த திருப்பியும் இந்த ஹை கரன்சி நோட் அரசு வந்து இதே நடவடிக்கை எடுத்து இனிமே வந்து 100 ரூபா தான் மேக்ஸிமம், வேற நோட்டே கிடையாதுன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா வந்து இந்த நடவடிக்கையை பெருமளவில் வரவேற்றிருக்கலாம். ஏன்னா ஒரு ஹை வேல்யூ டிமானிட்டைசேஷன்ங்கிறது மற்ற சில நாடுகளும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐரோப்பாலையும் அதை பற்றி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த நோட்டு போயிடும்னு சொல்லிட்டு அதே நோட்டை விட டபுளாக ஒரு நோட்டு வரப்போகுதுன்னு சொல்லும்போது அது நாளைக்கு எப்படி அந்த கருப்பு பணம் மீண்டும் சேராமல் இருப்பதை எவ்வாறு நீங்கள் தடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஷாக் கொடுத்தாச்சு, இப்போ இருக்கிற பணம் சிஸ்டம்குள்ளே வந்துடும், பெருமளவில் வந்துடும். வரலைன்னா அதை வைத்திருக்கிறவர்கள் இழக்கப் போகிறார்கள். அது வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நாளைக்கு திருப்பியும் வந்து உங்களுக்கு கருப்பு பணம் புழக்கம் இருக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்க 2000 ரூபாய் நோட் இன்ட்ரடியூஸ் பண்ணா எப்படி அதை வந்து என்ன லாஜிக் அப்படிங்கிறது புரியல. லாஜிக் வந்து விளக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே கூட இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பல இடங்கள்ல வந்து குவியலாக 500 பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளும் ஒரு 52,000 ரூபாய் பூனேல திடீர்னு ஒரு டம்ப் யார்ட்ல இருக்கிறத பார்க்கிறோம். யூபியில ஒரு ஓப்பன் ஃபீல்டுல கட்டுக்கட்டா பணம் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ கோலார் பகுதிகளில் வந்து திடீர்னு ஒருத்தர் விவசாயிகளுக்கு வந்து லோன் கொடுக்கறதா பார்க்கிறோம் பழைய நோட்டுகளை வைத்து. எஸ், ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புல இருந்து இப்போ ரெய்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். இல்ல இது வந்து பாம்பே, மும்பை, டெல்லி, சண்டிகர் போன்ற நகரங்கள்ல இந்த நகைக்கடை என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் வந்து உடனடியாக ஓடி அதை வந்து தங்கமாக மாற்றுறதுக்கான முயற்சி நடக்குது. ஸோ இந்த தங்கமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பழைய 1000 ரூபா நோட்டு கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா நாங்கள் வேல்யூ எடுக்க மாட்டோம், அதில் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் ஈக்குவலண்ட்டாக நாங்கள் ஜுவல்லரி கொடுக்குறோம். ப்ளஸ் தங்கத்தினுடைய விலை ஏற்கனவே வந்து உயர்ந்துருச்சு. 2 நாள் முன்னாடி ரொம்ப அதிகமாக போச்சு, நேற்று கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேங்கிங் சேனல்ஸ் மூலமாக நம்ம அதை பணத்தை கட்டிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜுவல்லர்ஸ், சில நகைக்கடை வியாபாரிகள் அதை வந்து அந்த ஆங்கிள் பார்க்குறாங்க. அதை வந்து தடுப்பதற்கு, ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஹவாலா மாதிரி தான். அது செல்லாத நோட்டை பெற்றுக்கொண்டு அதுக்கு நான் கொடுக்குறேங்கிற மாதிரி. ஸோ அந்த நடவடிக்கையை தடுப்பதற்கு அரசு நேற்று சோதனைகள் நடத்திருக்காங்க வருமான வரித்துறை. ஸோ இது வந்து ஓகே, அது வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை பற்றி அரசு அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு. ஆனால் அடிப்படையாக இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் ஒரு நன்மையை செய்ய முயற்சிக்கிறீர்கள், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த 2000 ரூபா நோட்டை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி புதுசாக போட்டு 1000 ரூபா நோட்டை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால
இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தொடர்ந்து கருப்பு பணத்தை முடக்கி வைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, இந்த மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சு அதற்கு பிறகு இந்த ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தரவா செஞ்ச பிறகு இந்த அறிவிப்பு வந்த உடனே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஏன்னா இது அந்த காலகட்டத்தில் 1978 பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது 5000 ரூபாய் நோட்டு, 10,000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வந்து மக்கள் பெரும்பாலான பொதுமக்கள் கண்ணால் கூட பார்த்துருக்காங்க. எங்கேயாவது இதில் தான் பத்திரிகையில் தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட 5000ங்கிறது இன்னைக்கு 50,000 ரூபாய் நோட்டு மாதிரி, அந்த மாதிரி ஒரு நோட்டு இருந்தால், ஒரு 10,000 ரூபாய் நோட்டுங்கிறது இன்னைக்கு ₹1,00,000 ஒரு நோட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த நோட்டு பொதுமக்கள் பாதிப்பு இல்லை. 1000 ரூபாய் நோட்டு ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு 10% பாப்புலேஷன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 90% இந்தியா இந்த முடிவினால் பாதிக்கப்பட்டிருக்கு. எஸ், இதில் கடைசியாக நம்ம சுருக்கமாக பேச வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அரசியல் செல்வி மம்தா பானர்ஜி தொடங்கி பலர் வந்து இப்போ இதுக்கு மாயாவதி அவர்கள் தொடங்கி பலர் இதுக்கு எதிர்ப்பு. மம்தா வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் போராட்டம் நடத்த வேண்டும் ஒரு விடுபட்டு இருக்காங்க. பிளஸ் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை அது ஹியரிங்க்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ், அதுக்கு மத்திய அரசு தரப்புல இருந்தும் கேவியட் போட்டிருக்காங்க. எங்ககிட்ட சொல்லாம நீங்க முடிவு அறிவிக்காதீங்க. எஸ், ஒரு அதிரடி முடிவா பார்க்கிறோம். இந்திய பொருளாதாரத்தில் இதோட தாக்கத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஏடிஎம் மையங்கள் இன்னும் செயல்பட தொடங்கவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். பொதுமக்கள் வந்து நிதானம் காத்து ஏடிஎம் திறக்கப்பட்டதா என்ற செய்தி அறிந்த பிறகு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். தமிழகம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து அஃபிஷியலாக நேற்றைய தினம் வந்திருக்கிறத பார்க்கிறோம். மீத்தேன் திட்டத்தை வந்து கைவிடுறோம், மத்திய அரசாங்கம் மீத்தேன் திட்டத்தை கைவிடுறோம்னு பலத்த எதிர்ப்பு இங்கே இருந்ததை பார்க்கிறோம். என்வாயன்மெண்டல் செக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல், விவசாயிகள் மட்டும் இல்லாமல், பொதுமக்களிடையே கூட இதனால் தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்கும், இது நடைமுறைக்கு வரக்கூடாதுன்னு பலர் கருத்துக்களை தெரிவித்தாங்க. நேற்றைய தினம் வந்து ஒரு மத்திய அமைச்சர் வாயிலாகவே இதை கேட்டுட்டோம், இந்த திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு. ஸோ இதோட டைமிங்னு ஏதாவது பார்க்கணுமா, இல்லைனா இது வந்து முன்னாடியே கை விட்டுட்டாங்க இப்போதான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வருதுன்னு பார்க்குறோம்? இல்லை, இது வந்து 2013க்கு பிறகு இந்த திட்டத்தில் எந்த விதமான ஒரு பணிகளும் நடக்கலை. there is no work which has gone on for last 3 ஆண்டு காலமாக ஒன்றும் வேலை நடக்கலை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு ஃபார்மலைசேஷன் ஆஃப் அ பொசிஷன். ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்த மாதிரி அதை வந்து அஃபிஷியலாக அறிவிக்கிறது வந்து தர்மேந்திர பிரதான் நேற்று மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து எதிர்பார்த்த முடிவு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு இது வந்து ஓஎன்ஜிசி பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் திட்டத்தில் ஓஎன்ஜிசியில் அது வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு தான் வழங்கப்பட்ட இந்த கான்ட்ராக்ட். ஆனால் ஓஎன்ஜிசி வந்து இந்த ஃப்ராக்கிங் ஷேல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் பெரிய அளவில் வந்து ஷேல் கேஸ்னுடைய எக்ஸ்ட்ராக்ஷனால தான் வந்து அவங்களால வந்து உலக கச்சா எண்ணெய் விலையே வந்து ஓரளவுக்கு சரிவு கூடுறதுன்னா அது அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஷேல் கேஸ் ரிசர்வ்ஸ். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்திய அரசு நிச்சயமாக வந்து திட்டம் தீட்டணும். 2 பிளாக்குக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்ஸ் ஷேல் கேஸுக்கு கொடுத்துருக்குறாங்க அரசு. அதை வந்து பரிசீலிக்குங்க, என்ன எவ்வளோ ஷேல் கேஸ் கிடைக்குங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இனிஷியலாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஷேல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த திட்டம் வந்து இதோட முடிச்சிட்டாங்க, இது வந்து நடக்க போவதில்லை. ஆனால் மற்ற இடங்களில் இந்த திட்டம்னே எடுத்து பேசணும் அப்படின்னா மீத்தேன் கோல் பெட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த திட்டம் கைவிடப்பட்டது வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்னாலன்னு பார்க்குறோமா, இல்லைனா இந்த திட்டத்தில் இருந்த குறைபாடுகள்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2013க்கு அப்புறம் மேஜர் டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறோம். அதற்கு கூட பல காரணங்கள் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட டிசைன்லேயே வந்து ஃப்ளாஸ் இருக்குது, அதை ரீவேம்ப் பண்ணணும்னு முயற்சிகள் பண்ணுறோம் அப்படின்லாம் நாடாளுமன்றத்திலே கூட சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது பப்ளிக் ப்ரெஷர்னால விடப்பட்ட திட்டமா, இல்லைனா இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃப்ளாஸ்னால இப்போதைக்கு இதை டெவலப் பண்ண முடியாதுங்கிறதுனால அபேண்டன்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெக்னிக்கல் பிரச்சனைகளால் பப்ளிக் சென்டிமெண்ட்டுங்கிறது நிச்சயமா ஒரு காரணம். பட் வெறும் பப்ளிக் சென்டிமெண்ட்னா ஒரு உதாரணத்துக்கு கெயில் பைப்லைன் திட்டம் இருக்கு. இப்போ கெயில் பைப்லைன் திட்டம் வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றமே சொல்றாங்க, உத்தரவு போட்டு அரசை வந்து செயல்படுத்த கொண்டுங்க. அதுலயும் வந்து எதிர்ப்பு இருக்கு, விவசாயிகள் வந்து எதிர்க்கிறாங்க. அதனால இது வெறும் பப்ளிக் எதிர்ப்பினால் கூடங்குளத்துக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் கூடங்குளம் திட்டம் இன்னைக்கு வந்து இட் இஸ் 2 ரியாக்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெறும் பப்ளிக் ப்ரெஷர்னால வந்து மத்திய அரசு அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிச்சு அப்படின்னு நினைக்கல. டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஆப்ஷன்ஸ், அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பெரும்பாலான பிரைமரி ரீசனாக இருக்கும். சரி, பப்ளிக்கும் எதிர்க்கிறாங்க, சரி இதை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு பேசிஸ் இருக்குமே தவிர வெறும் பொதுமக்கள் விவசாயிகள் செய்த போராட்டத்தின் மட்டும்
காரணம் காட்டி இது கைவிடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், விவசாயிகள் ஆனால் இதை வரவேற்றிருக்கிறத பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய அரசியலை விவாதித்தோம்னா இப்போ வந்து எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேக் கிரெடிட், நாங்கள் செய்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் அரசியல் கட்சிகள் பல தரப்பு எல்லாரும் சொல்றாங்க பார்க்குறோம். அதுலேயும் கூட ஒரு பிளேம் கேம் இருக்கு. அந்த ஆட்சியில தான் கையெழுத்து போடப்பட்டது, அந்த ஆட்சியில தான் இது ஐடியேட் பண்ணப்பட்டதுன்னு. இதுல முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. ஸோ இதை அவங்க எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க அவங்க இதுக்குன்னு பார்க்கலாமா? இல்ல, இது வந்து ஒரு மேஜராக ஒரு தேர்தல் இஷ்யூ ஆக, ஏன்னா கிட்டத்தட்ட வேலை கைவிடப்பட்டு 3 தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த பேசிஸ்ல நீங்க திடீர்னு வேலையை நிறுத்தினீங்க, அந்த திட்டத்தை கைவிட்டீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் உங்களுக்கு கிளைம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வேலை ஒன்றும் நடக்கலை. 3 ஆண்டு காலமாகவே வந்து கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த திட்டம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறது தெரியும். ஸோ அந்த திட்டம் கைவிடப்படும் போது ஒரு ஆக்டிவாக வேலை நடந்திருக்கிற ஒரு திட்டம் கைவிடப்படும் போது எடுக்கக்கூடிய அரசியல் ஆதாயம் இதில் வராது. எஸ், இதில் நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ்னு இருக்குது. தமிழகம் சார்ந்த ஒரு நியூட்ரினோ திட்டமாக இருக்கலாம், இல்லை அதெல்லாம் வந்து அதுதான் வருந்தத்தக்க விஷயம். இப்போ கெயில் பைப்லைன் எடுத்துட்டிங்கன்னா பல மாநிலங்களில் விவசாய விளைநிலத்துக்கு அடியில் தான் போகுது. அது எந்த விதமான ஒரு ரிஸ்க் இல்லை என்று அரசு உத்தரவாதம் கொடுக்குது. சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. மிக முக்கியமாக ஹைவே ஓரமாக போனால் தான் அதனுடைய ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க, பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் பண்ணுறதுலேருந்து ஒரு ரொம்ப சில ஸ்ட்ரெச்சில் தான் ஹைவே பக்கம் போகுது, மீதி ஃபுல்லாக விளைநிலங்கள் அடியில் தான். ரெண்டாவது, அந்த விளைநிலம் அவர்கள் விவசாயிகளிடம் இருந்து எடுக்கப்படுவது இல்லை, அதற்கு ரைட் டு யூஸ் மட்டும்தான் போடுறாங்க. ரைட் டு யூஸ் போட்டு அந்த அடியில் அந்த பைப்பை போட்டு அந்த பைப்புக்கு மேலே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கட்ட முடியாது, பில்டிங் கட்டக்கூடாது, அந்த மாதிரி சில தடைகள் இருக்கே தவிர அந்த நிலத்தை நீங்கள் உங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம். ஸோ இதை வந்து விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா மாநிலங்களிலும் வந்து விளைநிலத்துக்கு அடியில் போகிற திட்டம் உங்கள் மாநிலத்தில் மட்டும் வந்து ஆபத்துன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் ஒரு அதில் பெனிஃபிட் அடைய போகிறது தமிழ்நாட்டு மக்கள் தான். ஸோ இது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நியூட்ரினோ, சில பேர் வந்து நியூட்ரினோவும் குழப்பிக்கிறாங்க. நியூட்ரினோவுக்கும் ரேடியேஷனுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க சொன்ன பிறகு கூட நியூட்ரினோ திட்டம் வரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ எல்லா திட்டத்தையும் வந்து நம்ம எதிர்க்கிறோங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தோம், அதில் டெக்னிக்கல் ஃபால்ட்டும் இருந்துச்சு, அரசு கைவிட்டிருக்காங்க. எஸ், ஒரு சுற்றுச்சூழல் டிசாஸ்டராக ஏற்படுமோ அப்படின்னு பயந்து கொண்டிருந்த அந்த மீத்தேன் திட்டம் கைவிடப்படுது. ஆனால் வருங்காலத்தில் இது மீண்டும் எடுக்கப்படக்கூடாது, இது போன்ற திட்டங்கள் வந்து வருங்காலத்தில் வகுக்கப்படக்கூடாதுங்கிறது தான் அனைவரோட கருத்தாகவும் இருக்கிறத பார்க்குறோம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் திரு டொனால்ட் ட்ரம்பின் வெற்றியை தொடர்ந்து அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் பற்றி தான் விவாதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரசிடென்ட் எலெக்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ தற்போதைய அதிபர் திரு ஒபாமாவே வெள்ளை மாளிகையில் சென்று சந்திக்கிறார். ஒரு 10-15 நிமிடம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட மீட்டிங் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடக்குது. ஒரு பிட்டர் கேம்பெயின், இருவரும் வந்து ஒருவர் பல விஷயங்களில் குற்றம் சாட்டி கொண்டார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஒரு அமைதி காத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ளமசி எல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த டிரான்சிஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஒபாமா அவர்களுடைய குறித்து சில திட்டங்களை பற்றி திரு டொனால்ட் ட்ரம்ப் நல்ல கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஒபாமா அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதத்தில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறத பார்க்குறோம். இது டெமோக்ரஸியில் எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு பார்க்குறோமா, இல்லை இது வந்து ஒரு ஸ்மூத் டிரான்சிஷனுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்க்கலாமா? இல்லை, ஸ்மூத் டிரான்சிஷனுக்கு அடுத்த ஸ்டெப் தான் அது. அதாவது ஒபாமா அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரெண்டு பேரும் கடுமையா ஒருத்தர் தாக்கி இருக்கிறாங்க, விமர்சிச்சிருக்கிறாங்க. தனிப்பட்ட கருத்து பர்சனலைஸ்ட் அட்டாக் இருந்திருக்கு. ஐசிஸை உருவாக்கியதே ஒபாமா என்று தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அமெரிக்காவிலே அவர் பிறக்கலன்னு போன்ற குற்றச்சாட்டு, அவருடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லி கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஒபாமாவும் வந்து ட்ரம்ப்பை வந்து கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறார். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கே வந்து ஒரு அந்த வார்ம்த் அப்படின்னு இல்லை, அதை பார்த்தோம் நமக்கு. ஆனால் என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும், வாட் ஹேஸ் டு பி டன் ஹேஸ் டு பி டன். அந்த அடிப்படையில் திரு ஒபாமா அவர்கள் பிரசிடென்ட் எலெக்டாக வராரு. உங்களுக்கு என்னெல்லாம் டிரான்சிஷனுக்கு செய்ய வேண்டுமோ அதுக்கு முழு ஒத்துழைப்பு எங்கள் அரசு செய்யும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கு முந்தைய தினம் நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் அதிபர் ஒபாமா சொன்னது கூட நம்ம கேட்கலாம். முன்பு இருந்த அதிபர் புஷ்ஷுக்கும் எனக்கும் கூட பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது, ஆனால் வந்து டிரான்சிஷன் நாடை முன்னிலைப்படுத்தி நாங்கள் சேர்ந்து வேலை செய்தோம் அப்படின்ற கருத்துக்கள் வந்ததை பார்க்கிறோம். இல்லை, ஆனால் அது வித்தியாசம் வந்து புஷ்ஷையும் ஒபாமா வந்து புஷ்ஷினுடைய வெளியுறவு கொள்கையோ அவருடைய அரசனுடைய நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கலாம், புஷ்ஷும் விமர்சனம் செஞ்சிருக்கலாமே தவிர
இந்த மாதிரி தனிப்பட்ட பர்சனல் அட்டாக்ஸ் வந்து புஷ்ஷுக்கும் ஒபாமாவுக்கும் இந்த அளவுக்கு இல்லை. எஸ், இன்னொரு தரப்புல பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் தரப்புல ஒரு சைடு வெற்றி பெறும்போது மாற்று அணிகள் வந்து வருத்தப்படுவது சகஜம்தான். ஆனால் வந்து ஒரு 25 நகரங்களுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேற்றைய தினம் வந்து அமெரிக்காவில் வந்து ப்ரொடெஸ்ட் வெடிக்கிறது பார்க்குறோம். நாட் மை பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு டேகை வைத்துக்கொண்டு ப்ரொடெஸ்ட் பண்றதை பார்க்குறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை சுற்றி பொதுமக்கள் சிலர் வந்து போராட்டங்கள் நடத்தியதை பார்க்குறோம். இது வந்து ஆப்போசிஷன்ல இருந்து வர ஒரு அட்டாக் அப்படின்னு மட்டும் பார்க்கலாமா, இல்லை இஸ் இட் அ ட்ரெண்ட் ஃபார் சம்திங்? அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அது தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு. எனிஹோ ஜனநாயகமாக வெளிப்படையாக நடத்தப்பட்ட ஒரு தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கவலை என்ன என்றால் கிட்டத்தட்ட பெரும்பாலான வாக்குகள் வெள்ளை இன மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. கருப்பு இன மக்களும் சிறுபான்மையின மக்களும் லட்டினோ மக்களும் அவருக்கு பெருமளவில் வாக்கு அளிக்காமல் ஹிலரி கிளின்டனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது வந்து அமெரிக்கா வந்து ஒரு பிளவுபட்டிருக்கிற ஒரு நிலையில இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அவர் வெற்றி பெற்ற பிறகு சில கருப்பின மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் வந்து கவலை அளிக்கிற இஸ்லாமியர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சம். ஸோ இது தொடர்ந்து வந்து இவர் வந்து ஒரு ஹீலிங் கொண்டு வருவதற்கு என்ன முயற்சிகள் எடுக்க போறாரு, இல்ல இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ரேஷியல் டென்ஷன்ஸ் தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா. அவரோட விக்டரி ஸ்பீச்ல அனைவருக்கான ஒரு அதிபராக தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அவர் என்ன முயற்சிகள் எடுக்க போறாருன்னு பொறுத்து பார்க்கணும். மெக்சிகோ பார்டர்ல ஒரு வால் கட்டுவேன் அவர் சொன்னதுல ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருந்தது. அதுல எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவாரா இல்ல அது தேர்தலுக்காக சொல்லப்பட்டது? நேற்று ரிப்பப்ளிகன் பார்ட்டி சேர்மன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, செனட்ல எங்களுக்கு தான் மெஜாரிட்டி வந்துருச்சு, காங்கிரஸ்ல எங்களுக்கு தான் மெஜாரிட்டி வந்துருச்சு, ஐ மீன் ஹவுஸ்ல, இதுல பிரசிடென்ட் எங்க நபர் தான். இப்ப வந்து நாங்க வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை இப்ப நாங்க வந்து திரும்பி போனோம்னா அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், நாங்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நாங்கள் நிறைவேற்றுவோங்கிறார். அதுதான் வந்து கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல பேசணும் அப்படின்னா நேற்றைய தினமே சைனா கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங் கமெண்ட்ஸ் வந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய சுமூகமான நிலைமை நீடிக்கணுங்கிற கருத்தை வைத்துதான் வர இருக்கக்கூடிய அதிபர் செயல்படணும், தனிப்பட்ட முறையில வந்து அவர் முயற்சிகள் எடுத்தால் என்றால் அதுக்கு விளைவுகளை சந்திக்க வேண்டும் போன்ற கருத்துக்கள் சைனா. நிறைய நாடுகள் இந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுலயே எவ்வளவு வித்தியாசமான வாழ்த்து, வழக்கமா வந்து பெருமளவுல வரவேற்பு தெரிவிப்பாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் தேர்தல் நடந்துருச்சு, அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு, யார் வெற்றி பெற்றாலும் அவருடன் நாங்கள் உழைக்க வேண்டும் அப்படின்னு தான் வாழ்த்து தெரிவித்தார். ஆப்பிரிக்கால இருந்து சில நாடுகளோட அதிபர்கள் வந்து அவர் ஜெயிச்சது வருத்தமளிக்கிறதுன்னு சொன்னது கூட பார்க்கிறோம். இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் நாம் ஏடிஎம் வங்கிகள் தொடங்கி அமெரிக்க அதிபர் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதுவரை ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படவில்லை, அவைகள் திறக்கப்படும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏடிஎம் திறக்கப்பட்டதா என்று தெரிந்து கொண்டு போகும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியாளர்களை விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.